ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ட்ரிக்கே. போன டைம் போட்டிருந்த வீடியோவுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, லைக் பண்ணியிருந்தீங்க, ஷேரும் பண்ணியிருந்தீங்க. நிறைய சப்ஸ்கிரைபர் வந்துருந்துச்சு. நானே எதிர்பார்க்கல 100 சப்ஸ்கிரைபராக ஃபஸ்ட்டு வீடியோக்கு அப்படின்ற போது கொஞ்சம் கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருந்துச்சு. இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சக்கராஸ் நான் இன்ட்ரோ சொல்லியிருந்தேன். சரி, அந்த சக்கராஸை ஹிஸ்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஆனால் ஹிஸ்ட்ரி எடுத்தால் நீங்களாம் தூங்கிடுவீங்க இல்லையா? அதனால் எப்படி தூங்க வைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் இந்த ஒரு வீடியோ எடுத்தேன். அப்படியே உங்களுக்கு அந்த சக்கராஸ் பற்றி ஹிஸ்ட்ரி வேணும் அப்படின்றனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன். சரிங்களா? வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒன் டைம் சக்கராஸ் பற்றி பார்த்தோம். சக்கராஸோட இன்ட்ரோடக்ஷன் மட்டும் பார்த்தோம். இந்த டைம் அந்த சக்கரா எப்படி கவர் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி போய் சேனலோட இன்ட்ரோ பார்த்துட்டு வந்துடுவோம். பிகே ஃபேமிலினாலே என்ன சொல்கிறது, ஹெல்த் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஃபேமிலியில் எல்லாரோட ஃபேமிலிலேயே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அந்த ஹெல்த் கண்டிஷன்னால தான் அந்த ஃபேமிலியே கொலாப்ஸ் ஆகுது. ஸோ அந்த ஹெல்த்து நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இதை அடுத்தடுத்த வீடியோவில் நான் இன்னும் கொஞ்சம் எப்படி ஹெல்த்தை கண்ட்ரோல் பண்ணலாம், அடுத்த டிசீஸ் பற்றி போடலாம் அப்படின்றதெல்லாம் நான் யோசிச்சு வச்சுருக்கேன். நீங்கள் ஒன்று ஒன்றா கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் வீடியோ போடுறேன். அடுத்து எப்படி சக்கரை ஆக்டிவேட் பண்ணலாம், எப்படி அதுக்கு எனர்ஜி கொடுத்தோம் அப்படின்ற வீடியோவை பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு சகோசர சக்கரைக்கு எனர்ஜி தரோம். செகண்ட் ஆர்கன் சக்கரைக்கு எனர்ஜி தரோம். எல்லா ஆர்கன்ஸுக்கும் அப்படியே எனர்ஜி பாஸ் ஆகும். ஐக்கு எனர்ஜி தரோம். நெக்ஸ்ட்டு கழுத்துக்கு எனர்ஜி தரும். அங்கே இருக்க ஆர்கன்ஸ், கிளான்ஸ் எல்லாத்துக்கும் எனர்ஜி போகும். நெக்ஸ்ட்டு இதயம், அநாகத சக்கரம் இருக்குது. இதயம் நுரையீரல் எல்லாத்துக்கும் எனர்ஜி தரும். அடுத்து வயிறு, மணிப்புர சக்கரம் இருக்குது. வயிறு சம்மந்தப்பட்ட எல்லா ஆர்கன்ஸுக்கும் எனர்ஜி தரும். அடுத்து கிட்னி, சுவாதிஷ்டான சக்கரம் இருக்குது. மூலாதார சக்கரம் இருக்குது, அதுக்கு எனர்ஜி தரும். இது தைஸ் எனர்ஜி தரும். அடுத்து நோய்க்கு எனர்ஜி தரும். அடுத்து பாதத்துக்கு எனர்ஜி தரும். பாதத்தில் தான் எல்லா எண்டும் முடியுது. ஸோ அங்கே எனர்ஜி தரும். 2 பாதத்துக்குமே கொடுக்கணும். இப்படி எனர்ஜி பாஸ் பண்ணுறதுனால உங்கள் உடம்புல இருக்க எல்லா ஆர்கன்ஸ், கிளான்ஸ் எல்லாத்துக்குமே எனர்ஜி போகும். இந்த வீடியோவில் பார்த்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப்பையும் இதில் ஒரு 12 ஸ்டெப் இருக்கும். 11 ஸ்டெப் இருக்கும். அது சொல்கிறேன்னா 11 ஸ்டெப் இருக்கும். அந்த 11 ஸ்டெப்பையும் நீங்கள் ஒரு டைம் 2 மினிட்ஸ், ஒரு ஸ்டெப்புக்கு 2 நிமிஷம் அப்படின்னு கணக்கு வச்சுக்கோங்க. கணக்கு வச்சு நீங்கள் ஒரு ஸ்டெப்பாக பண்ணுங்கள். ஒரு 15-20 மினிட்ஸு அதுக்குள்ளே தான் ஆகும். நீங்கள் அப்படி பண்ணிவிட்டு நீங்கள் படுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தூக்கம் வரும். தூக்கம் நல்லா வரும். நீங்கள் பண்ணி பாருங்கள், தூக்கம் நல்லா வரும். காலையில் எழுந்திரிச்சு இதை பண்ணிங்கன்னா அந்த நாள் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒரு எனர்ஜியாக இருக்கும். சரிங்களா? பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது, என்ன ஏதுன்னு. ஒரு 2 or 3 டேஸ்லேயே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். 21 டேஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லது. சரிங்களா? ஏன்னா மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே 21 டேஸ் சொல்லுவாங்க. அது ஏன் சொல்கிறாங்கன்னு இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். அந்த வீடியோ உங்களுக்கு வேணுனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நினைப்பீங்க, என்னடா கை வச்சா எனர்ஜி வரும்னா அப்படின்றது. நீங்கள் கை வைக்கும் போது உங்கள் கைக்குள்ளேயோ அந்த இதுக்குள்ளேயே என்ன ஆகுனா, ஒன்று ஈட்டை சென்ஸ் பண்ணுவீங்க. அப்படி இல்லைன்னா கோல்டு, அதாவது குளிர்ச்சியை நீங்கள் சென்சேஷன் பண்ணுவீங்க. ஒன்று ஹீட்டாக இருக்கும், இல்லைன்னா குளிர்ச்சியாக இருக்கும். இந்த டிஃப்ரென்சேஷன் ஒரு பாடிக்கு ஒரு மாதிரி இருக்கும். என் பாடிக்கு ஹீட்டாக இருக்கும், உங்கள் பாடிக்கு குளிர்ச்சியாக இருக்கலாம். எப்படி உங்களுக்கு எனர்ஜி பாஸ் ஆகும்னா, நீங்கள் அந்த கை வைப்பீங்களா, அந்த கை வைக்கும்போது நீங்கள் இமேஜின் பண்ணிக்கணும். அதாவது மேலேருந்து, அதாவது கேலக்சியிலேருந்து உங்களுக்கு ஒரு பவர் இறங்குற மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கணும். அப்படியே அந்த பவர் நீங்கள் கை வைக்கும்போது ஒரு இடமா பாஸ் ஆகுற மாதிரியும், நீங்கள் அப்படியே உடம்பு ஃபுல்லாக பாஸ் ஆகிற மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கணும். இமேஜின் பண்ணிக்கிட்டிங்கன்னா
இமேஜினுக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குது. இப்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நான் இங்கே இருக்கேன், எங்கள் அம்மா அப்பா வந்து ஊரில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா படிக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கேன். ஸோ அதனால் நான் இங்கே இருக்கேன், எங்கள் அம்மா அப்பா ஊரில் இருக்காங்க. இப்போ நான் திடீர்னு நினைப்பேன் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு வைப்போம். கரெக்டாக அந்த டைம் கரெக்டாக ஃபோன் எடுக்கும்போது கரெக்டாக அவங்களும் ஃபோன் பண்ணுவாங்க. அந்த ஃப்ரீக்வென்சி இருக்குது இல்லைங்களா, அந்த செட்டப் பண்ணுறதுக்காக ஒரு இமேஜினுக்கு வந்து அவ்வளோ வேல்யூ இருக்குது. ஸோ அதனால் இமேஜின் பண்ணுங்கள். சில பேர் சொல்லியிருக்காங்க, பெரிய பெரிய சயின்டிஸ்ட்டு நிறைய விஞ்ஞானிகள்லாம் சொல்லியிருக்காங்க. அப்துல் கலாமே எடுத்துட்டோம்னா கனவு காணுங்கள் நினைவாகும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. அதெல்லாம் ஏன் சொல்கிறாங்கன்னா, ஏன்னா அவங்க அந்த கற்பனை திறன், அந்த கனவுகள் வந்து இருக்க நான் சொல்லும்போது உங்களுக்கு வந்து பூமர் மாதிரி தெரியும். ஆனால் அது அவங்கவுங்க வந்து உணரும் போதே அது வந்து அவங்களுக்கு ஒரு பிலீஃப் கிடைக்கும். ஏன்னா நம்பிக்கை தானே எல்லாமே. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். அதையும் பண்ணிடுங்க, வேறு வழி ஏன்னா பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இன்னும் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ அதனால் அதை மட்டும் பண்ணிடுங்க. சரி, பாய், டாடா, டேக் கேர் யுவர் ஹெல்த்.